பொல்லாத வாடகை கொடுக்குறேன். 26 ரூபா வாடகை 25 வருஷமா கொடுக்குறேன். ஏய்யா, இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு 2 குழந்தை பிறந்தது. ஒரு குழந்தைக்கு 1 ரூபாய்னு வாடகை வசதி இருந்தாலும் 28 ரூபா வந்திருக்குமே ஐயா. நினைச்சேன். எனக்கு முதல் குழந்தை பிறந்த உடனே வீட்டுல ஒரு மெம்பர் ஜாஸ்தியா எடுத்து செட்டியாருக்கு 1 ரூபா வாடகையில வசத்தணும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஏன் வசத்துல? அந்த வருஷம் எங்க அம்மா செத்து போயிட்டாங்க. கணக்குல இறப்புல 1 பிறப்புல 1 அக்கௌண்ட் டேலி ஆயிடுச்சு. அதனாலதான் வாடகை வசத்துல. ஆமா, நீ பெரிய அரிச்சந்திரன். ஏயா, உனக்கு 2வது குழந்தை மைதிலி பிறந்ததுக்கு அப்புறம் தான் உன் வீட்டுல சாவே இல்லையே. அப்புறம் ஏயா நீ வாடகை வசத்துல? அந்த வருஷம் உங்க அப்பா செத்து போயிட்டானே. உனக்கு ஏற்கனவே செலவெல்லாம் குறைஞ்சிருக்கும். பணம் எதுக்கு ஒரே இடத்துல போய் முடங்கணும்? வேண்டான்னு விட்டுட்டேன் நான். யோ, நீ ஏன் வேலைக்கு போறது இல்லன்னு எனக்கு இப்ப புரியுதியா? சந்தோஷப்படுங்க செட்டியார், சந்தோஷப்படுங்க. சிட்டிசன்ஷிப் லா என்ன சொல்றது தெரியுமா? எந்த தேசத்து ஒரு குடிமகனாவது இன்னொரு தேசத்துல இடைவெளியே இல்லாம 14 வருஷம் தங்கினா அவன் தங்கின தேசத்து குடிமகன் ஆகலாமா? அந்த பிரஜா உரிமை சட்டப்படி பார்த்தா இந்த வீடு எந்து நீங்க வாடகையே கேட்க கூடாது. பாவம் போனா போறதுன்னு 2 பொண்டாட்டிக்காரனாச்சேன்னு ஆளுக்கு 13 ரூபா